எல்லாமே கைமீறி போய்விட்டது, இனி வாழ்வில் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை என்று மனமுடைந்து போய் நிற்கிறீர்களா? யாருமே உங்களை புரிந்து கொள்ளவில்லையே, இக்கட்டான சூழ்நிலையில் உதவிக்கு வரவில்லையே என்று தனிமையில் அழுது கொண்டிருக்கிறீர்களா? சற்று பொறுங்கள். உங்கள் கண்களிலிருந்து வழியும் கண்ணீரை துடைத்துவிட்டு அமைதியாக இந்த வார்த்தைகளை முழுமையாக கேளுங்கள். ஏனென்றால் நீங்கள் இப்போது கேட்கப் போவது ஒரு சாதாரண மனிதனின் வார்த்தைகள் அல்ல. உங்களை படைத்த அந்த எம்பெருமான் சிவபெருமான் உங்களை நோக்கி நீட்டும் கருணைக்கரம். நமது சிவனே துணை குடும்பத்தின் ஒவ்வொரு பிள்ளைக்கும் இந்த வினாடி முதல் தலைவிதி முற்றிலுமாக சுபமாக மாறப்போகிறது. எல்லாம் வல்ல ஈசனின் இந்த மாபெரும் கருணைச் செய்தி இன்று உங்கள் கண்களில் படுகிறது என்றால் இது நிச்சயமாக எந்த ஒரு தற்செயலான நிகழ்வும் கிடையாது. இது அந்த மாபெரும் பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத விருப்பம். இந்த நொடிப்பொழுதில் இந்த செய்தி உங்களை வந்து சேர வேண்டும் என்பது சிவபெருமானின் நேரடி கட்டளை. அந்த எம்பெருமான் இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறார் தெரியுமா? என் அன்பான பிள்ளையே, நீ ஜெயிக்கப் போகும் காலம் தொடங்கிவிட்டது. ஆம், நீங்கள் மிகவும் பாக்கியசாலி. ஈசனின் அருளால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த முறை உங்கள் தலையெழுத்து முற்றிலுமாக மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து தடைகளும் சங்கடங்களும் தீர்க்கவே முடியாது என்று நீங்கள் நினைத்த மாபெரும் பிரச்சனைகளும் மிக விரைவில் நிரந்தரமாக உங்களை விட்டு விலகப் போகிறது. எண்ணிலடங்கா சந்தோஷங்கள் மொத்தமாக உங்களை தேடி வரப்போகிறது. இந்த உன்னதமான நேரத்திலே நீங்கள் ஈர்ப்பு சக்தியின் மூலமாக மாபெரும் நன்மைகளை மிக வேகமாக உங்கள் பக்கம் ஈர்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்குள் உறங்கிக் கொண்டிருந்த அபாரமான தெய்வீக ஆற்றல் இப்போது விழிப்படைய தொடங்கியுள்ளது. உங்களுக்காக அந்த சிவலோகத்தின் கதவுகள் இப்போது திறக்கப்பட்டு மாபெரும் அருள்மழை உங்கள் மீது பொழிய காத்திருக்கிறது. நீங்கள் கனவில் கூட நினைத்துப் பார்க்காத பிரம்மாண்டமான நன்மைகள் எல்லாம் இனிமேல் உங்கள் கண்முன்னே நிஜமாகப் போகிறது. எனக்கு தெரியும், நீங்கள் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற கஷ்டங்களை மௌனமாக பொறுத்துக் கொண்டீர்கள். உங்களின் கடந்த காலத்தை திரும்பிப் பார்த்தால் அது முழுக்க முழுக்க வலிகளாலும் கண்ணீராலும் ஏமாற்றங்களாலும் மட்டுமே நிரம்பியிருக்கிறது. உங்களைச் சுற்றியிருந்தவர்கள், நீங்கள் உயிராக நினைத்தவர்கள் உங்களுக்கு செய்த துரோகங்களை உங்களால் இன்னும் மறக்க முடியவில்லை. யாருடைய ஆதரவும் இல்லாமல் தனிமரமாக நின்று எத்தனையோ சவால்களை நீங்கள் எதிர்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த இருண்ட காலங்களெல்லாம் இன்றோடு முடிந்துவிட்டது. உங்களுக்கான ஒரு அழகான வசந்த காலம் உதயமாகப் போகிறது. திடீரென்று உங்கள் வாழ்க்கை நீங்கள் சற்றும் எதிர்பாராத வகையில் முழுமையாக மாறப்போகிறது. இனி நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு காரியமும் மாபெரும் வெற்றியைத் தரும். உங்கள் வெற்றி இப்போது அந்த எம்பெருமானால் உறுதி செய்யப்பட்டுவிட்டது. வரப்போகும் நாட்கள் உங்களுக்கு நிறைய ஆச்சரியங்களையும் இயற்கை தரும் பரிசுகளையும் வாரி வழங்கப் போகிறது. இது முழுக்க முழுக்க உங்கள் கர்ம வினையின் தூய்மையை பொறுத்தது. நீங்கள் செய்த புண்ணிய காரியங்கள் எந்த பலனையும் எதிர்பாராமல் மற்றவர்களுக்கு நீங்கள் செய்த உதவிகள் மிகவும் தூய்மையானவை. அதனால்தான் உங்களுடைய நல்ல கர்மாவின் பலனை நீங்கள் இப்போது பிரம்மாண்டமாக அனுபவிக்கப் போகிறீர்கள். எதற்கும் பயப்பட வேண்டாம். இனிமேல் எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு தடங்களும் எந்த ஒரு தீய சக்தியும் உங்களை தடுத்து நிறுத்தவே முடியாது. நீங்கள் முழுமையாக வெற்றியை மட்டுமே சுவைக்கப் போகிறீர்கள். மீண்டும் ஒருமுறை ஆழமாக பதிய வைக்கிறேன். எம்பெருமானின் இந்த தெய்வீகமான வாக்கு இந்த நொடி உங்கள் செவிகளை வந்தடைகிறது என்றால் அது நிச்சயமாக சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இது அந்த பரம்பொருளின் ஆசை. அந்த மாபெரும் இறைசக்தி உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறது தெரியுமா? உங்களை விட்டு விலகிச் சென்ற ஒரு அற்புதமான வாய்ப்போ அல்லது ஒரு நல்ல உறவோ மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் தேடி வரப்போகிறது. உங்கள் அதிர்ஷ்டம் ஒட்டுமொத்தமாக உச்சத்தை தொடப்போகிறது. மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணம் வெகு சீக்கிரமே உங்கள் இல்லத்தில் அரங்கேறப் போகிறது. என் அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை நீங்கள் இப்போது முழுமையாக புரிந்து கொள்ளப் போகிறீர்கள். ஒரு மாபெரும் உண்மை உங்கள் கண் முன்னே வெளிச்சத்திற்கு வரப்போகிறது. உங்கள் வெற்றிக்காக இந்த இயற்கை வகுத்தளித்த அந்த மாபெரும் திட்டம் இப்போது உங்கள் வாழ்க்கையில் அப்படியே அரங்கேறப் போகிறது. உங்களை உள்ளுக்குள் பல வருடங்களாக வாட்டி வதைத்துக் கொண்டிருந்த, உங்களை நிம்மதியாக உறங்கவிடாமல் சித்திரவதை செய்து கொண்டிருந்த அந்த ஒரு மாபெரும் பிரச்சனை, அந்த தீராத கடன் தொல்லை அல்லது மனக்கவலை இப்போது முற்றிலும் முடிவுக்கு வரப்போகிறது. இனி எந்த ஒரு துயரமும் உங்களை நெருங்க முடியாது. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரம் கிடைக்கப் போகிறது. அந்த வரம் உங்கள் வெற்றிக்கான அனைத்து திசைகளையும் ஒவ்வொன்றாக திறந்து வைக்கும். நீங்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் அல்லவா? கவலையே பட வேண்டாம். நீங்கள் நினைப்பதை விட பன்மடங்கு உயரத்திற்கு செல்வீர்கள். உங்களுக்கு நிலையான வெற்றி வேண்டும் என்று ஈசனிடம் கேட்கிறீர்கள். உங்களுக்கு நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கான மாபெரும் வெற்றி கிடைக்கப் போகிறது. உங்கள் ஒவ்வொரு கனவும் இப்போது நிஜமாக மாறும் நேரம் வந்துவிட்டது. இனிமேல் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் நீங்கள் கலங்கிப்போய் நிற்க மாட்டீர்கள். உங்களுக்கான சரியான வழிகாட்டுதல் சரியான மனிதர்கள் மூலம் உங்களை வந்தடையும். அத்தனை இருளிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நீங்கள் முழுமையாக விடுபடப் போகிறீர்கள். ஈசன் உங்களுக்கு உறுதியாகச் சொல்லும் ஒரு வார்த்தை இதுதான். என் அன்பான குழந்தையே, உன்னுடைய காலடிகள் எந்த திசையை நோக்கி பயணிக்கிறதோ அதே திசை உன்னை உன்னுடைய உன்னதமான இலக்கிற்கு பத்திரமாக கொண்டு போய் சேர்க்கும். இனிமேல் நீங்கள் இந்த உலகத்தில் அனாதை இல்லை. நிறைய புதிய மனிதர்கள், உண்மையான அன்பு கொண்ட நல்ல உள்ளங்கள் உங்களோடு இணைவார்கள். 4 திசைகளிலிருந்தும் உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் வந்து குவியும்.
உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் என்றோ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுவிட்டது. நீங்கள் இப்போது எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மிகவும் ஆழமானதாகவும் வெற்றிகரமானதாகவும் இருக்கப் போகிறது. இனி வரப்போகும் உங்களின் வாழ்க்கை பயணம் மிகவும் சுலபமானதாகவும் அமைதி நிறைந்ததாகவும் அமையப்போகிறது. ஒரு மிகப்பெரிய நேர்மறை ஆற்றல் மிகவும் வேகமாக உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த தெய்வீக ஆற்றல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை வறுமையையும் குறைகளையும் நீக்கி உங்களை முழுமையான மனிதராக மாற்றப் போகிறது. எப்பொழுதும் முகத்தில் ஒரு புன்னகையோடு இருங்கள். ஏனென்றால் உங்களுக்கு நான் இப்போது முன்கூட்டியே வாழ்த்துக்களை தெரிவிக்கப் போகிறேன். வெகு சீக்கிரமாக உங்கள் தலையெழுத்து நன்மையாக மாறப்போகிறது. உங்கள் இல்லத்தில் சுபமான நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறப் போகிறது. உங்களை எந்நேரமும் பாதுகாக்கும் அந்த பிரபஞ்ச சக்திகள், உங்கள் குலதெய்வம் மற்றும் காவல் தெய்வங்கள் உங்கள் கையை மிகவும் இறுக்கமாக பிடித்துக்கொண்டு உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்ல தயாராகிவிட்டார்கள். எப்போதெல்லாம் நீங்கள் கஷ்டத்தில் இருட்டில் தடுமாறி கீழே விழப்போகிறீர்களோ அப்போதெல்லாம் உங்களுக்கான பாதையில் அந்த ஈசன் ஒரு பேரொளியை கொடுத்து உங்களை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார். உங்களை அந்த இருண்ட சூழ்நிலையிலிருந்து கையை பிடித்து பத்திரமாக அடுத்த கரைக்கு கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இனிமேல் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் சோர்வடைய மாட்டீர்கள். வாழ்க்கையில் கீழே விழவே மாட்டீர்கள். மிகவும் விரைவாக உங்களின் உன்னதமான இலக்கை நீங்கள் வெற்றிகரமாகச் சென்றடையப் போகிறீர்கள். எங்கு தீய சக்திகளும் எதிர்மறை எண்ணங்களும் இருக்கிறதோ அந்த இடத்தை விட்டு நீங்கள் முற்றிலுமாக விலகிச் செல்வீர்கள். எந்தெந்த இடங்களிலெல்லாம் உங்களுக்கான மாபெரும் வெற்றி காத்துக் கொண்டிருக்கிறதோ அந்த அனைத்து இடங்களுக்கும் பிரபஞ்சம் உங்களை கைப்பிடித்து அழைத்துச் செல்லும். மிகவும் உற்சாகத்தோடு, அளவு கடந்த சந்தோஷத்தோடு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு முன்னேறிக் கொண்டே இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக, வளமாக, சுபிட்சமாக மாறப்போகிறது. இனிமேல் எந்த ஒரு கெட்ட சக்தியும் கெட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்களும் உங்களை பின்தொடர முடியாது. ஒரே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் இத்தனை காலமாக நீடித்துக் கொண்டிருந்த பலவிதமான தடைகளும் கண் திருஷ்டிகளும் உங்களை விட்டு பல மைல் தூரம் விலகிப் போகப் போகிறது. மகிழ்ச்சி மட்டுமே நிரம்பிய நாட்கள் உங்கள் வாசலை தட்டப்போகிறது. நீங்கள் செய்யும் நற்காரியங்கள், நீங்கள் எடுக்கும் தீர்க்கமான முடிவுகள் அனைத்திலும் உங்களின் வெற்றி ஈசனால் உறுதி செய்யப்பட்டுவிட்டது. உங்கள் வாழ்க்கையில் இதுவரை என்னென்ன தேவைகள் இருந்ததோ, என்னென்ன குறைகள் இருந்ததோ அது எல்லாமே ஒவ்வொன்றாக திடீரென்று மாயமாக மறையப் போகிறது. நீங்கள் வாழ்க்கையில் மிக நீண்ட தூரம், மிக உயர்ந்த சிகரத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறது. இனி வரப்போகும் நாட்கள் எல்லாமே உங்களுக்கு மனநிறைவையும் நிம்மதியையும் மட்டுமே கொடுக்கப் போகிறது. அதனால் அமைதியாக இருங்கள். உங்களின் தேவையற்ற கவலைகளையெல்லாம் தூக்கி எறிந்துவிடுங்கள். ஏனென்றால் இனிமேல் உங்களின் மாபெரும் வெற்றியை உலகமே இணைந்து கொண்டாடப் போகும் நாட்கள் வந்துவிட்டது. உங்களைச் சுற்றியிருக்கும் அனைவரும், உங்களை ஒரு காலத்தில் அவமானப்படுத்தியவர்கள் கூட உங்களை பார்த்து சொல்லப்போகும் ஒரே வார்த்தை உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது என்பது மட்டும்தான். என் அன்பான குழந்தையே, ஈசன் தன்னுடைய இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு உணர்த்துவது என்னவென்றால், இனிமேல் உங்களால் சாதிக்க முடியாது என்ற ஒரு விஷயமே இந்த உலகத்தில் கிடையாது. எல்லாமே உங்களுக்கு சாத்தியம்தான். உங்களுக்கான மாபெரும் இலக்கிற்கும் உங்களுக்குமான தூரம் இப்போது மிக வேகமாக குறைய ஆரம்பித்துவிட்டது. எவ்வளவு தூரம் குறைந்துவிட்டதோ அவ்வளவு சீக்கிரமாக நன்மைகள் உங்களை வந்தடையப் போகிறது. ஆம், நீங்கள் நீண்ட நாட்களாக மனதிற்குள் அடக்கி வைத்திருந்த ஆசைகள், மற்றவர்களிடம் சொல்ல பயந்து தள்ளிப்போட்ட கனவுகள் அனைத்தும் இனி உயிர் பெறப் போகின்றன. உங்களைச் சுற்றியுள்ள சூழ்நிலைகள் உங்களின் முன்னேற்றத்திற்காகவே இப்போது வளைந்து கொடுக்கத் தொடங்கியுள்ளன. இதுவரை உங்களை உதாசீனப்படுத்திய அதே சமூகம் இனி உங்களின் வளர்ச்சியைக் கண்டு வியந்து நிற்கப் போகிறது. நீங்கள் உள்ளுக்குள் மிகவும் தெளிவாக ஒரு மாபெரும் விழிப்புணர்வோடு மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களின் சிறு சிறு குறைகள் எல்லாம் நீங்கி நீங்கள் ஒரு மிகச்சிறந்த ஆற்றல் வாய்ந்த மனிதராக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு ஈசன் உங்களுக்கு பல நன்மைகளை வாரி வழங்கப் போகிறார். உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு இனம் புரியாத வெற்றிடத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். எதையோ நாம் இழந்துவிட்டோமே, வாழ்க்கை முழுமையடையாமல் அரைகுறையாக இருக்கிறதே என்று ஒரு பெரிய குறையை நினைத்து பல இரவுகள் வருத்தப்பட்டிருப்பீர்கள். அந்த கவலை இனி வேண்டாம். அந்த மாபெரும் குறை இப்போது திடீரென்று மாயமாக மறையப் போகிறது. உங்களின் வாழ்க்கை அதன் முழுமையை அடையப் போகிறது. நீங்கள் மிகவும் வெற்றிகரமாக ஒரு அர்த்தமுள்ள உன்னதமான வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள். மிகவும் அழகாக, மிகவும் அமைதியாக உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்திற்கு நீங்கள் அடியெடுத்து வைக்கப் போகிறீர்கள். உங்களுக்காக அந்த சிவலோகத்தின் தெய்வீக கதவுகள் இப்போது முழுமையாக திறக்கப்பட்டுவிட்டது. உங்களின் மனதிற்குள் இத்தனை காலமாக ஓடிக்கொண்டிருந்த அத்தனை விடை தெரியாத கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் இனிமேல் உங்களுக்கு தானாகவே விடை கிடைக்கப் போகிறது. பாருங்கள், அந்த மாபெரும் இறைசக்தியும் பிரபஞ்சமும் எப்படி உங்கள் மீது தங்களின் கருணையை மழையாக பொழிகிறார்கள் என்று. அவர்கள் உங்களுக்கு காட்டும் அந்த சூட்சுமமான அடையாளங்களை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் மிக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கிறது. உங்களுக்காக நிறைய புதிய பொறுப்புகளும் உயர்ந்த பதவிகளும் காத்துக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் பல அரிய சாதனைகளை செய்யப் போகிறீர்கள். எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு இருங்கள். தைரியமாக உங்கள் காலடிகளை முன்னே எடுத்து வையுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவோ வழிகளை பார்த்துவிட்டீர்கள். உங்களின் வியர்வையையும் உழைப்பையும் கொட்டி தீர்த்திருக்கிறீர்கள். எண்ணற்ற சவால்களையும் போராட்டங்களையும் தாண்டித்தான் இந்த இடத்திற்கு வந்து நின்றிருக்கிறீர்கள்.
உங்களைச் சுற்றியிருந்தவர்களே உங்களை ஏமாற்றியபோது உங்கள் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரை துடைக்க யாருமில்லை. உங்கள் இதயம் வலியால் துடித்தது எனக்கு தெரியும். ஆனால் என் அன்பானவர்களே, அந்த இருண்ட காலங்கள் எல்லாமே இப்போது முழுமையாக முடிவுக்கு வந்துவிட்டது. இனிமேல் நீங்கள் வெற்றியை நோக்கிய ஒரு சந்தோஷமான பயணத்தை மட்டுமே தொடரப்போகிறீர்கள். இனிமேல் நீங்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் மிகவும் ஆரோக்கியமாக அசைக்க முடியாத வலிமையோடு இருப்பீர்கள். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லும். சிவபெருமானின் அருள் சக்தி உங்கள் மீது அருவியாக பொழிந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கான புதிய பாதைகள் இப்போது உருவாகிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் துணிச்சலாக ஒரு அடி முன்னே எடுத்து வைத்தால் மட்டும் போதும். இறைசக்தி தன்னுடைய மாபெரும் செய்தியாக உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், என் அருமை குழந்தையே, மிக மிக விரைவாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நற்செய்தி வரப்போகிறது. ஆம், நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத, நீங்கள் நினைத்து பார்த்ததை விட மிகப்பெரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அதனால் இனிமேல் எந்தவிதமான தயக்கமும் இல்லாமல் நெஞ்சை நிமிர்த்தி தைரியமாக நடைபோடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றம் நிகழப்போகிறது. உங்களுக்கு முகம் தெரியாத ஒரு புதிய நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறார். அவர் நிஜத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக, பெரிய உதவியாக இருப்பார். 4 திசைகளிலிருந்தும் உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் குவியப் போகிறது. இனிமேல் எவ்வளவு கடினமான காரியமாக இருந்தாலும் அது உங்கள் கைகளில் வந்தவுடன் மிகவும் சுலபமாக முடிந்துவிடும். நடக்கவே நடக்காது என்று அனைவரும் கைவிட்ட விஷயங்கள் எல்லாமே இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் தடையின்றி நடக்கும். முடியாதது என்று எதுவுமே இல்லை. பண நெருக்கடியாலும் பொருளாதார பிரச்சனைகளாலும் பல நாட்களாக நீங்கள் சொல்லனா துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தீர்கள் அல்லவா? ஒவ்வொரு நாளும் சிறு சிறு தேவைகளுக்காக கூட கஷ்டப்பட்டிருந்தீர்கள் அல்லவா? இனிமேல் அந்த பணக்கஷ்டம் எல்லாமே மிகவும் எளிதாக உங்களை விட்டு நிரந்தரமாக விலகிப் போய்விடும். உங்கள் கைகளில் தாராளமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும். குறையாத செல்வமும் வளமும் உங்களை தேடி வரும். உங்கள் குணாதிசயம், உங்களின் திறமை எல்லாமே முன்பு இருந்ததை விட மிகவும் பக்குவமாக, சிறப்பாக ஒளிரப்போகிறது. சமுதாயத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்திற்கு வரப்போகிறீர்கள். உங்கள் முன்னேற்ற பாதையில் இருந்த அத்தனை தடைகளும் சுக்குநூறாக உடைந்து சிதறப்போகிறது. அதனால் இனிமேல் சோர்ந்து போய் அமர்ந்து யோசித்துக் கொண்டே இருக்காதீர்கள். இறைவனின் முழு ஆசீர்வாதம் உங்கள் மீது கொட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். உங்கள் தலையெழுத்து இப்போது மிகவும் மங்களகரமாக மாறப்போகிறது. இதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? என்றோ ஒரு நாள் ஒருவருக்கு மிகவும் உதவி தேவைப்பட்டபோது, இந்த உலகத்தில் யாருமே அவர்களுக்கு உதவி செய்ய முன்வராத அந்த இக்கட்டான நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் அவர்களுக்காக போய் நின்று உதவி செய்தீர்கள். உங்கள் நினைவில் இருக்கிறதா? நீங்கள் செய்த அந்த தன்னலமற்ற மாபெரும் புண்ணிய காரியம்தான் உங்களின் கர்ம வினையிலேயே தலைசிறந்ததாக மாறி இப்போது உங்களின் தலையெழுத்தையே மாற்றி எழுதப் போகிறது. அந்த பரம்பொருளின் பெருங்கருணையும் ஆசீர்வாதமும் இப்போது உங்கள் மீது மழையாக பொழிந்து கொண்டிருக்கிறது. இனிமேல் நீங்கள் செய்யப்போகும் ஒவ்வொரு நற்காரியத்திலும் அந்த பிரபஞ்சத்தின் முழுமையான ஆதரவு உங்களுக்கு அரணாக இருக்கும். உங்கள் பாதையில் எங்கேயாவது தடைகள் உருவாக நினைத்தால் அது உங்களை நெருங்குவதற்கு முன்பாகவே ஈசனின் பார்வையால் தானாகவே சாம்பலாகிப் போய்விடும். வாழ்க்கையில் எப்பொழுதாவது இருட்டறையில் நிற்பது போலவும், அடுத்து என்ன செய்வது என்றே தெரியாமல் திகைத்து நின்றாலும் ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடி அந்த பரமேஸ்வரனை மனதார நினைத்துப் பாருங்கள். உங்களுக்கான அடைபட்ட கதவுகள் அனைத்தும் தானாகவே திறக்கும். தெய்வீகமான வெற்றியும் உங்களை வியப்பில் ஆழ்த்தும்படியான பரிசுகளும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கப் போகிறது. மற்றவர்கள் எல்லாம் பணத்திற்காகவும் உலகத்தில் இருக்கும் ஆடம்பர சுகபோகங்களுக்காகவும் மிகவும் கஷ்டப்பட்டு உழைப்பார்கள். ஆனால் உங்களுக்கு நீங்கள் நேர்மையாக கொஞ்சமாக உழைத்தாலே அதற்கான பலன் பல மடங்காக, பல ஆசீர்வாதங்களாக கிடைக்கப் போகிறது. ஒரு நிமிடம் கூட உங்களை நீங்கள் ஆதரவற்றவராக, தனிமையில் இருப்பவராக நினைக்காதீர்கள். ஏனென்றால் அளவிட முடியாத ஒரு மாபெரும் இறைசக்தி இரவும் பகலுமாக உங்கள் கூடவே பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த சக்திதான் உங்களை ஒவ்வொரு நொடியும் பத்திரமாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. உங்களின் பயணம் இனிமேல் மிகவும் அழகாக, எந்தவிதமான மனக்கசப்புகளும் கஷ்டங்களும் இல்லாமல் தொடரப்போகிறது. இப்போது அந்த பேரொளி உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வருகிறது. இந்த வார்த்தைகளை மிகவும் கவனமாக கேளுங்கள். வெகு சீக்கிரமாகவே உங்கள் வாழ்க்கையில் 2 முக்கியமான பாதைகள் அல்லது வாய்ப்புகள் வரப்போகிறது. அந்த இரண்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடியதுதான். ஆனால் அந்த நேரத்தில் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்டு முடிவெடுக்காதீர்கள். உங்கள் மனம் என்ன சொல்கிறதோ, உங்களின் உள்ளுணர்வு உங்களுக்கு என்ன வழிகாட்டுகிறதோ அதை மட்டுமே பின்பற்றுங்கள். இயற்கை உங்களுக்கு காட்டும் அந்த நுண்ணிய அடையாளங்களை கவனியுங்கள். உங்கள் பாதையில் இருக்கும் காரிருளையெல்லாம் நீக்கி ஈசன் உங்களுக்கு மிகவும் சுலபமான ஒளியூட்டப்பட்ட வழியை காட்டிக் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்க அப்புறம் எதற்காக பயப்படுகிறீர்கள்? ஏன் இந்த மனநடுக்கம்? உங்கள் பயணத்தில் இனி எவ்வித இடையூறுகளும் ஏற்படாது. ஒருவேளை சிறு சிறு குறைகளோ தளர்வுகளோ வரும்போது அந்த பரம்பொருளை இறுகப் பற்றிக் கொள்ளுங்கள். உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அவர் பாதத்தில் முழுமையாகச் சமர்ப்பித்து விடுங்கள். அதன் பிறகு பாருங்கள், உங்களுக்கு எவ்வளவு பெரிய மன அமைதியும் எல்லையில்லா ஆனந்தமும் கிடைக்கிறது என்று. உங்களைச் சூழ்ந்திருந்த கவலைகள் என்கிற கருமேகங்கள் எல்லாம் முற்றிலுமாக கலைந்து சென்றுவிட்டது. இந்த மாபெரும் செய்தியை இப்போது நீங்கள் முழுமையான ஈடுபாட்டோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால்
நிஜமாகவே நீங்கள் பல ஜென்மங்களில் செய்த புண்ணியத்தின் பலனை இப்போது அனுபவிக்கத் தொடங்கிவிட்டீர்கள். ஆம், உங்களுக்கான மிகச் சிறந்த காலம் மலர்ந்துவிட்டது. நீங்கள் இதுநாள் வரை செய்த நற்செயல்களுக்கான பலனை அறுவடை செய்யப் போகும் நேரம் வந்துவிட்டது. உங்களுக்கான உரிய அங்கீகாரம் உங்களை தேடி வரப்போகிறது. பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு உறுதியான முடிவை எடுத்திருக்கிறது. அது என்னவென்றால், உங்களின் தலைவிதியில் எழுதப்பட்ட அத்தனை நன்மைகளையும் சந்தோஷங்களையும் அது உங்களிடம் பத்திரமாக எவ்வித குறையுமின்றி கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். நாளை காலையில் நீங்கள் படுக்கையிலிருந்து கண் விழித்து எழும்போது ஒரு புதிய மனிதனாக புதிய நம்பிக்கையோடும் புதிய பொலிவோடும் எழுந்திருப்பீர்கள். ஏனென்றால் அந்த எம்பெருமான் இப்போது ஒரு தங்கப்பேனாவை எடுத்து உங்களின் தலையெழுத்தை மிகவும் அழகாக சுபிட்சமாக எழுதிக் கொண்டிருக்கிறார். இது மிகவும் உன்னதமான தீவிரமான நேரம். ஏனென்றால் அளப்பரிய நன்மைகள் இப்போது உங்கள் வாழ்க்கைக்குள் முழுமையாக நுழையத் தொடங்கிவிட்டன. எதிர்மறையான எண்ணங்களும் உங்களுக்கு எதிராகச் செயல்பட்ட மனிதர்களும் உங்களை விட்டு வெகு தூரம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இப்போது மிகவும் தூய்மையானவராகவும் புனிதமானவராகவும் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். தேவையற்ற சங்கடங்கள் யாவும் விலகிக் கொண்டிருக்கின்றன. நன்மைகள் உங்களை முழுமையாக ஆட்கொள்ளத் தொடங்கிவிட்டன. இதை மனதாரவும் மிகுந்த சந்தோஷத்தோடும் ஏற்றுக்கொள்ளுங்கள். முகம் தெரியாத சில புண்ணிய ஆத்மாக்கள் அந்த ஈசனின் தூதுவர்களாக உங்கள் வாழ்வில் வந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார்கள். இத்தனை காலமாக எந்தெந்த சந்தோஷங்களையெல்லாம் இழந்து தவித்தீர்களோ அந்த இழந்த சந்தோஷங்கள் அனைத்தும் இப்போது பன்மடங்காக உங்களை தேடி வரப்போகிறது. இது இந்த மாபெரும் பிரபஞ்சத்தின் அந்த கைலாயநாதனின் மாறாத தெய்வீக தீர்ப்பு. என் அன்பான ஆன்மச் சொந்தங்களே, அந்த பரம்பொருள் உங்களுக்குச் சொல்ல வரும் அடுத்த முக்கியமான விஷயம் இதுதான். உங்கள் வாழ்க்கையில் திடீரென்று யாரோ ஒருவர் உங்களை தேடி வரப்போகிறார்கள். இது ஏதோ சாதாரணமான ஒரு சந்திப்பு கிடையாது. இது உங்களுடைய முற்பிறவி பந்தம். உங்களை பல ஜென்மங்களாக தேடிக் கொண்டிருக்கும் ஒரு தூய்மையான உயிர் உங்கள் வாழ்க்கைக்குள் நுழையப் போகிறது. ஏதோ ஒரு வடிவில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர்கள் உங்களிடம் வந்து பேசுவார்கள். அந்த உன்னதமான தருணத்தை நீங்கள் எக்காரணம் கொண்டும் தவறவிடாதீர்கள். அந்த சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையப் போகிறது. அந்த எம்பெருமான் காலச்சக்கரமாக தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொண்டு உங்களுக்கு உணர்த்துகிறார். நான் மிகவும் வலிமையானவன். எப்போதெல்லாம் உன் வாழ்க்கை உன் கையை மீறிப்போகிறதோ அப்போதெல்லாம் நானே அதை சரியாகச் சுழல வைப்பேன். உன்னுடைய சோதனையான காலகட்டத்திலும் எது நடந்தாலும் கலங்காமல் நீ பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இருந்தாயல்லவா? அந்த ஆழமான பொறுமைக்கு இப்போது மிகப்பெரிய பலன் கிடைக்கப் போகிறது. உங்கள் வாழ்க்கையில் மலை போன்ற பல தடைகள் வந்திருக்கலாம். எத்தனையோ மனிதர்களின் சொல்லொணா துரோகங்களை நீங்கள் நேருக்கு நேராக பார்த்திருக்கலாம். ஆனாலும் நீங்கள் உங்கள் கடமையை எந்த ஒரு சலிப்பும் இல்லாமல் செவ்வனே செய்து கொண்டிருந்தீர்கள். அந்த மன உறுதிதான் இப்போது உங்கள் மாபெரும் வெற்றிக்கான திறவுகோல். பாருங்கள் அன்பானவர்களே, எல்லாம் எவ்வளவு சுலபமாக மாறப்போகிறது என்று. உங்களுக்கு இப்போது உதவி செய்யப் போவது யார் என்று தெரியுமா? நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு சாதாரண மனிதர் மூலமாக அந்த ஈசன் நேரில் வந்து நிற்பார். அவர்தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வசந்தத்தை கொண்டு வரப்போகிறார். மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த அற்புத தருணத்திற்காக காத்திருங்கள். வெகு சீக்கிரமே உங்களிடம் ஒரு மாபெரும் நற்செய்தி வந்து சேரும். ஒருவேளை வாழ்க்கையின் இந்த நீண்ட பயணத்தில் நீங்கள் மிகவும் தனிமையில் இருப்பதாக நினைத்து அழுதபடி நின்று கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். கடினமான உழைப்பு இல்லாமல் சுகம் கிடையாது. காரிருள் இல்லாமல் விடியல் கிடையாது. நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. உங்களைச் சுற்றி அந்த பிரபஞ்சத்தின் அளப்பரிய சக்தி அரணாக இருக்கிறது. மிகவும் ஆழமாக உண்மையான அன்போடு அந்த சிவபெருமானை மனதார நினைத்துப் பாருங்கள். உங்களின் மனதையும் வாழ்க்கையையும் அவருடைய திருவடிகளில் முழுமையாகச் சரணாகதி செய்துவிட்டீர்கள் என்றால் அதன் பிறகு நடக்கப் போகும் பற்பல அற்புதங்களை நீங்களே உங்கள் கண்களால் பார்ப்பீர்கள். நீங்கள் செய்த ஒவ்வொரு சிறு சிறு நல்ல காரியங்களுக்கும் இப்போது வட்டியும் முதலுமாக பலன் கிடைக்கப் போகிறது. இனிமேல் உங்களால் எந்த தவறும் நடக்காது. உங்கள் வாழ்வில் எந்த குறையும் இருக்காது. நீங்கள் எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று பல வருடங்களாக ஆசைப்பட்டீர்களோ அந்த உயர்ந்த சிம்மாசனத்தில் இப்போது நீங்கள் கம்பீரமாக அமரப்போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கை அனைத்து விதத்திலும் முழுமையடையப் போகிறது. மிகவும் அமைதியாக ஆனந்தமாக இருங்கள். ஈசனின் இந்த மாபெரும் வரம் உங்களுக்காக மட்டுமே அருளப்பட்டுள்ளது. இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய விடியல் ஆரம்பமாகப் போகிறது. இருள் முற்றிலுமாக விலகி மாபெரும் ஒளி பிறக்கப் போகிறது. ஏனென்றால் நீங்கள் மிகவும் விசேஷமான ஒரு ஆன்மா. உங்களுக்கு வெளியிலிருந்து வேறு யாருடைய ஊக்கமும் தேவையே இல்லை. உங்களுக்கு நீங்களேதான் மாபெரும் உந்து சக்தி. உங்களுக்கு நீங்களேதான் சிறந்த வழிகாட்டி. அன்பு வேண்டுமென்றால் முதலிலே நாம் பிறருக்கு அன்பை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த ஆழமான உண்மையை நீங்கள் மிகச்சரியாக புரிந்து வைத்திருக்கிறீர்கள். எப்பொழுதும் நீங்கள் மற்றவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கிறீர்கள். அவர்கள் மனம் நோகும்படி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீர்கள். யாருக்காவது ஒரு சிறிய கஷ்டம் என்றால் கூட அதை உங்களின் சொந்த கஷ்டமாக நினைத்து வருந்துவீர்கள். அதனால்தான் நீங்கள் அனைவரின் மனதிலும் மிக எளிதாக இடம் பிடித்து விடுகிறீர்கள். ஆனால் இந்த உலகம் உங்களை பலமுறை நிராகரித்திருக்கிறது அல்லவா? இனிமேல் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கிய அதே உலகம் உங்களை தேடி வரப்போகிறது. மக்கள் உங்களிடம் பேச ஆசைப்படுவார்கள். உங்களின் தூய்மையான அன்பை தேடி வருவார்கள்.
உங்கள் மாபெரும் வெற்றியைக் கண்டு இந்த உலகமே ஆச்சரியப்படப் போகிறது. நீங்கள் மற்றவர்களுக்காக எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் மனதாரச் செய்த பிரார்த்தனைகள் எல்லாமே இப்போது உங்களுக்கு ஆசீர்வாதங்களாக திரும்பி வரப்போகிறது. நீங்கள் வாழ்க்கையின் அடிமட்டத்திலிருந்து மிக உயர்ந்த அந்த உச்சிக்குச் செல்லப் போகிறீர்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ள யாரோ ஒரு நபர் மூலமாக உங்களுக்கு திடீரென்று ஒரு மிகப்பெரிய உதவி கிடைக்கப் போகிறது. அந்த ஒற்றை உதவி ஒரே இரவில் உங்களின் தலையெழுத்தையே மாற்றி அமைக்கப் போகிறது. உங்களின் அதிர்ஷ்ட நட்சத்திரம் இப்போது உச்சத்தில் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. இதுவரை உங்கள் மனதிற்குள் 1000 கேள்விகள் சுழன்று கொண்டிருந்ததல்லவா? ஏன் எனக்கு மட்டும் இப்படி தொடர்ந்து நடக்கிறது? ஏன் என் வாழ்க்கை மட்டும் இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்று பலவிதமான குழப்பங்கள் உங்களை வாட்டி எடுத்திருக்கும். ஆனால் இனி எதற்கும் கவலைப்படாதீர்கள். எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் நீங்கள் எந்த ஒரு தவறான முடிவும் எடுக்கவில்லை. தர்மத்தின் வழியிலிருந்து நீங்கள் சற்றும் விலகவில்லை. உங்களின் அந்த தெய்வீக பொறுமைக்கு இப்போது மிகப்பெரிய பரிசு கிடைக்கப் போகிறது. உங்களின் கஷ்டங்கள், நீண்டகால போராட்டங்கள் எல்லாமே முடிவுக்கு வந்தாயிற்று. வெற்றி கொடியை நீங்கள் மிக உறுதியாக நாட்டிவிட்டீர்கள். அன்பான ஆன்ம சொந்தங்களே, எல்லாம் வல்ல ஈசனின் இந்த மாபெரும் கருணைச் செய்தி உங்கள் மனதிற்கு மிகப்பெரிய நிம்மதியையும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் கொடுத்திருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். இந்த தெய்வீகமான ஆற்றலை, இந்த எல்லையில்லா சந்தோஷத்தை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்கள் என்றால், உங்கள் கண்களை மூடி ஒரு நிமிடம் அந்த சிவபெருமானுக்கு முழுமையான நன்றியை தெரிவியுங்கள். நடப்பவை யாவும் நன்மைக்கே என்பதை உணர்ந்து உங்கள் பயணத்தை இன்னும் வேகமாக காணத் தொடங்குங்கள். உங்களின் ஒவ்வொரு அசைவிலும், உங்களின் ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் இனி அந்த எம்பெருமானின் மாபெரும் திருவருள் முழுமையாக நிறைந்திருக்கப் போகிறது. இத்தனை காலமாக நீங்கள் சுமந்து வந்த மலை போன்ற பெருந்துயரங்களும் மனப்பாரங்களும் எல்லாம் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான ஈசனின் திருவடிகளில் நிரந்தரமாக இறக்கி வைக்கப்பட்டுவிட்டன. உங்கள் மனதிற்குள் இருந்த அத்தனை ஆழமான காயங்களுக்கும், இதுவரை யாரிடமும் சொல்ல முடியாமல் நீங்கள் அனுபவித்த ஆற்ற முடியாத வழிகளுக்கும் இப்போது சிவபெருமானின் பெருங்கருணையால் முழுமையான தீர்வு கிடைத்துவிட்டது. உங்களைச் சூழ்ந்திருந்த காரிருள் முற்றிலுமாக விலகி உங்களுக்கான ஒரு அற்புதமான பிரகாசமான விடியல் பிறந்துவிட்டது என்பதை உங்களின் ஆன்மா முழுமையாக நம்பட்டும். உங்கள் கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளை எண்ணி இனி ஒரு சொட்டு கண்ணீர் கூட நீங்கள் சிந்தக்கூடாது. எத்தனையோ முறை நீங்கள் உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாலேயே, நீங்கள் உயிராக நினைத்தவர்களாலேயே ஈவிரக்கமின்றி ஏமாற்றப்பட்டிருக்கலாம். எத்தனையோ முறை சற்றும் எதிர்பாராத விதமாக வீழ்த்தப்பட்டிருக்கலாம். முதுகில் குத்தப்பட்ட வலிகளோடு ஆதரவற்ற நிராதரவாக தெருவில் நின்ற தருணங்கள் உங்கள் வாழ்வில் ஏராளமாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறை நீங்கள் நிலைதடுமாறி இரத்த கண்ணீரோடு கீழே விழும்போதும் அந்த பரம்பொருள் உங்களை மீண்டும் மீண்டும் தன் சூட்சும கரங்களால் தாங்கிப் பிடித்து தூக்கி நிறுத்தியிருக்கிறார் என்பதை இப்போது நீங்கள் ஆழமாக உணர்ந்திருப்பீர்கள். உங்களைச் சுற்றியிருந்தவர்கள் உங்களை கைவிட்டாலும் அந்த கைலாயநாதன் ஒருபோதும் உங்களை கைவிடவில்லை. வாழ்க்கை என்பது வெறும் வலிகளின் தொகுப்போ அல்லது தீராத இருண்ட போராட்டங்களின் களமோ கிடையாது. அது அந்த எம்பெருமான் நமக்கு அளித்த ஒரு மாபெரும் பொன்னான பரிசு. அந்த பரிசினை எந்தவிதமான குறைகளுமின்றி முழுமையாக அனுபவிக்கப் போகும் உன்னதமான பொற்காலம், வசந்த காலம் உங்களுக்கு வந்துவிட்டது. உங்களைச் சுற்றி இதுவரை இருந்த எதிர்மறை எண்ணங்கள், உங்களின் வளர்ச்சியைக் கண்டு அஞ்சிய மற்றவர்களின் பொறாமை பார்வைகள், கொடிய கந்திருஷ்டிகள் யாவும் சூரியனைக் கண்ட பனித்துளி போல முற்றிலுமாக உங்கள் வாழ்க்கையை விட்டு மறைந்துவிட்டன. தீய சக்திகள் உங்களை நெருங்க முடியாதபடி எம்பெருமானின் திருநீறு உங்களுக்கு ஒரு மாபெரும் கவசமாக மாறி உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. இனி நீங்கள் எடுக்கப் போகும் ஒவ்வொரு தீர்க்கமான முடிவும், நீங்கள் துணிச்சலாக எடுத்து வைக்கப் போகும் ஒவ்வொரு அடியும் உங்களை மாபெரும் வெற்றியின் சிகரத்திற்கே அழைத்துச் செல்லும். உங்கள் குடும்பத்தில் பல காலமாக தொடர்ந்து நிலவி வந்த மனக்கசப்புகள், காரணமே இல்லாத குழப்பங்கள், நிம்மதியை கெடுத்த கடுமையான வாக்குவாதங்கள் எல்லாம் இன்றோடு நீங்கி மாபெரும் மன அமைதியும் எல்லையில்லா மகிழ்ச்சியும் உங்கள் இல்லத்தில் நிரந்தரமாக குடியேறப் போகிறது. கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் அகன்று ஆழமான அன்பும் புரிதலும் மலரும். பிரிந்திருந்த உறவுகள் எல்லாம் தங்களின் தவறுகளை உணர்ந்து மீண்டும் உங்களை தேடி வந்து அன்போடு கைகோர்க்கும் அற்புதமான தருணங்கள் அரங்கேறப் போகின்றன. நீங்கள் இனிமேல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரிடமும் சிறு உதவிக்காக கூட கையேந்தி நிற்க வேண்டிய நிலையோ, பணத்திற்காக தலைகுனிந்து நிற்க வேண்டிய நிர்பந்தமோ உங்கள் வாழ்வில் வரவே வராது. வறுமை என்ற சொல்லுக்கே இனி உங்கள் வாழ்க்கையில் துளியும் இடமில்லை. மாறாக உங்களை தேடி வரும் பலருக்கும் அடைக்கலம் கொடுத்து அவர்களின் துயரம் துடைத்து உதவி செய்யும் அளவிற்கான மிக உயர்ந்த கௌரவமான நிலையை நீங்கள் வெகு விரைவில் அடையப் போகிறீர்கள். அள்ள அள்ள குறையாத செல்வமும் எத்தனையோ தலைமுறைகளுக்கு பயன்படக்கூடிய வளமும் உங்கள் இல்லத்தை தேடி மழையாக பொழியப் போகிறது. திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்று ஆன்மீக பெரியவர்கள் சொல்வார்கள் அல்லவா? அதுபோல யாருமற்ற நிலையில் தனிமையில் கண்ணீரோடு தவித்த உங்களுக்கு அந்த சிவபெருமானே நேரில் வந்து உற்ற துணையாக நின்று வழிகாட்டத் தொடங்கிவிட்டார். பல ஜென்மங்களாக உங்களை பின்தொடர்ந்து வந்த கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கள் செய்த புண்ணிய காரியங்களாலும் அந்த கைலாயநாதனின் ஒற்றை கருணை பார்வையாலும் சுக்குநூறாக உடைந்து சிதறிவிட்டன. எந்த ஒரு இக்கட்டான தருணத்திலும் உங்கள் நம்பிக்கையை மட்டும் சற்று கூட தளரவிடாதீர்கள். உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு என்ன வழிகாட்டுகிறதோ அது நேராக அந்த ஈசனின் குரல் என்று ஆழமாக நம்பிச் செயல்படுங்கள். உங்கள் வாழ்வில் இனி நாள்தோறும் நடைபெறும் சிறு சிறு சுபமான மாற்றங்களை கூட கூர்ந்து கவனியுங்கள்.
உங்களை தேடி வரும் ஒரு நல்ல செய்தி, உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிறிய உதவி, நீங்கள் காணும் சுபமான கனவுகள் என எல்லாவற்றிலும் அந்த மாபெரும் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கான மறைமுகச் செய்திகளும் அடங்கியிருக்கும். இனி வரப்போகும் ஒவ்வொரு விடியலும் உங்களுக்கான புதிய நன்மைகளை மட்டுமே கொண்டுவரும். நீங்கள் இழந்த செல்வங்கள், மற்றவர்கள் முன்னிலையில் நீங்கள் இழந்த சுயமரியாதைகள், உங்கள் கையை விட்டு நழுவிப்போன பொன்னான வாய்ப்புகள் யாவும் இனி பல மடங்காக உங்களை தேடி வரப்போகிறது. உங்களின் நேர்மையான உழைப்பிற்கும் நீங்கள் சிந்திய ஒவ்வொரு துளி வியர்வைக்கும் பன்மடங்கு பலனை ஈசன் வாரி வழங்க காத்திருக்கிறார். நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த உடல்பிணிகள் அனைத்தும் முற்றிலுமாக நீங்கி தேகம் புத்துணர்ச்சி பெறும். மனம் குளிரும்படியான சுப செய்திகள், மங்களகரமான நிகழ்வுகள் உங்கள் இல்ல கதவை தொடர்ந்து தட்டப்போகிறது. இல்லத்தில் மங்கள வாத்தியங்கள் முழங்கும் நேரம் நெருங்கிவிட்டது. உங்களை ஒரு காலத்தில் ஈவிரக்கமின்றி உதாசீனப்படுத்தியவர்கள், உங்கள் திறமையைச் சந்தேகித்து ஏளனமாகச் சிரித்தவர்கள், நீங்கள் அவ்வளவுதான், உங்களால் எழவே முடியாது என்று தப்பு கணக்கு போட்டவர்கள் அனைவரும் தங்களின் தவற்றை உணர்ந்து தலைகுனிந்து நிற்கும் காலம் வந்துவிட்டது. அவர்கள் அனைவரும் மலைத்து வியந்து பார்க்கும் அளவிற்கு உங்களின் மாபெரும் வளர்ச்சி மிக பிரம்மாண்டமாக இருக்கப் போகிறது. இது அந்த நீலகண்டனின் பிரத்யேகமான ஆணை. இதை இந்த உலகத்தில் வாழும் எந்த மனிதராலும் எந்த கொடிய சக்தியாலும் மாற்றவோ தடுத்து நிறுத்தவோ தாமதப்படுத்தவோ முடியாது. உங்களின் தூய்மையான அன்பிற்கும் எந்தவொரு எதிர்பார்ப்புமில்லாத தன்னலமற்ற நற்செயல்களுக்கும் நீங்கள் செய்த ஆழமான தியானத்திற்கும் ஈசன் அளப்பரிய பரிசுகளை வழங்க காத்திருக்கிறார். முழுமையான சரணாகதியுடன் அந்த தெய்வீக பரிசுகளை பெற்றுக்கொள்ள உங்களின் மனதை தயார்படுத்துங்கள். எதற்கும் கலங்காத அசைக்க முடியாத மன உறுதியோடும் நெஞ்சில் துணிச்சலோடும் முகத்தில் ஒரு தெய்வீக புன்னகையோடும் இந்த உலகத்தை நேருக்கு நேராக எதிர்கொள்ளுங்கள். மாபெரும் வெற்றி உங்களுக்கே உரித்தானது. எல்லாம் அவன் செயல் என்று அந்த பரம்பொருளின் தாமரை திருவடிகளில் உங்கள் மொத்த வாழ்க்கையையும் உங்களின் எதிர்காலத்தையும் முழுமையாக ஒப்படைத்து விடுங்கள். நாளை என்ன நடக்கும் என்ற வீண் கவலையை சிவனிடம் கொடுத்து விடுங்கள். உலகத்தையே காக்கும் அந்த பரமேஸ்வரன் தன்னுடைய அன்பு குழந்தையான உங்களை நெஞ்சோடு அணைத்து பத்திரமாக காத்துக்கொள்வான். நமது சிவனே துணை குடும்பத்தின் ஒவ்வொரு பிள்ளைக்கும் இந்த நற்செய்தி ஒரு மாபெரும் திருப்புமுனையாக அமையட்டும். பலருடைய வாழ்க்கையில் வீசி வரும் சூறாவளியை தடுத்து நிறுத்தும் ஒரு மாபெரும் சுவராக இந்த தெய்வீக வாக்கு அமையட்டும். எம்பெருமானின் இந்த வார்த்தைகள் உங்கள் மனதிற்கு எல்லையில்லா அமைதியையும் மாபெரும் நம்பிக்கையையும் ஒரு இனம் புரியாத ஆனந்தத்தையும் கொடுத்திருந்தால் நடப்பவையெல்லாம் ஈசன் செயல் என்று முழுமையாக நம்புங்கள். இந்த உன்னதமான தெய்வீகச் செய்தி பலருடைய வாழ்க்கையிலும் புதிய ஒளியேற்ற வேண்டும். துன்பத்தில் தவிக்கும் பலரின் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று நீங்கள் உண்மையாகவே நினைத்தால் மனச்சோர்வோடு இருக்கும் உங்களின் நெருங்கிய ஆன்ம சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை அன்போடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் இந்த மாபெரும் வெற்றியையும் சிவபெருமானின் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் மனதார முழுமையாக ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் கீழே உங்களின் ஆழமான நம்பிக்கையை கருத்துக்களாக பதிவு செய்யுங்கள். ஓம் நமசிவாய என்றோ அல்லது எல்லாம் ஈசன் செயல் என்றோ அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையோடு எழுதி பதிவிடுங்கள். இந்த நற்செய்தி உங்களின் மனதை தொட்டிருந்தால், உங்கள் உயிரோடு கலந்திருந்தால், மறக்காமல் உங்களின் விருப்பத்தை தெரிவித்து எங்களை ஊக்கப்படுத்துங்கள். உங்களின் ஒவ்வொரு விருப்பமும் சிவபெருமானின் நாமத்தை மேலும் பலருக்கு கொண்டு சேர்க்கும் ஒரு சிறிய தொண்டாகும். தொடர்ந்து இதுபோன்று ஈசனின் மாபெரும் திருவருளையும் வாழ்க்கையை வளமாக்கும் தெளிவான ஆன்மீக வழிகாட்டுதலையும் பெற நமது சிவனே துணை வலையொலியில் உங்களை இப்போதே இணைத்துக் கொண்டு எங்களோடு தொடர்ந்து ஆன்மீக பயணம் செய்யுங்கள். எந்நேரமும் எந்த சூழ்நிலையிலும் நேர்மறையான எண்ணங்களோடு மட்டுமே இருங்கள். உங்களுக்கான வசந்த காலம் முழுமையாக பிறந்துவிட்டது. நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் ஈசனின் அருளால் 100% வெற்றியாகப் போகிறது. சிவாய நம. வாழ்க வளமுடன். எல்லாம் சிவமயம்.